வெல்கம் பேக் டு ஹுசைன் பெட்ஸ் லவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி வீடியோவில் ரொம்ப சேட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்க் வந்து பெரிய ஷார்க் வச்சுருந்தோம்ல பிங்கி, அது செத்துச்சு கைஸ். அதை வந்து நம்ம இன்னும் அடக்கம் பண்ணியாச்சு. அது வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல. சாரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மாலி தான் வச்சுருக்கு. மாலி இருங்க பிடிச்சி காமிக்கிறேன். இது வந்து கோல்டு கைஸ். நம்மக்கிட்ட வந்து கோல்டு கலரில் மட்டும் கோல்டு இல்லை கைஸ், பிளாக்லேயும் இருக்குது கோல்டு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா மறக்காமல் லிங்கில் நம்பர் கொடுக்குறேன், பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். கோல்டு இருக்குது. ப்ரீடிங் சைஸ் நல்ல ப்ரீடிங் சைஸ் கைஸ். ப்ரீடிங் சைஸில் ஃபீமேல் பிளாக் இருக்குது பாருங்கள். மாலியில் பிளாக் இருக்குது, பிளாக்கு, ஒயிட்டு, கோல்டு, அப்புறம் நார்மல் கலரு, ஆற்று மீன் கலர், எல்லா மீன் கலரும் இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. பாருங்கள் நம்மக்கிட்ட 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்குது கைஸ். பார்க்குறீங்களா? இதுதான் அது. அப்படியே பேட்டர்ன்ஸ் பாருங்கள், தெரியுதா? வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரில, ஆனால் இங்கே பாருங்கள் லைட்டாக தெரியும் போல். தெரியுதா கைஸ்? 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து கோல்டில் ஃபீமேல், பியூர் ஃபீமேல் கைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி போட ஸ்டேஜில் இருக்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட அதுதான் கைஸ் ரொம்ப குட்டி போடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பியூர் ஃபீமேல் ஒன்று இருக்குது, மேல் இருக்குது, சாரி ஃபீமேல் சொல்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அடிக்குது கடிக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாயை பார்த்துக்கோங்க, வாயை பாருங்கள். ஆமாம் வாயை, இவனுக்கு பேர் தான் ஆமாம். பாருங்கள் துடிக்கிறான் அப்படியே. பாருங்க வாயை பாருங்கள், வாய் இது பாருங்க, வாயை பாருங்களேன். இது வந்து பேர் சரியான ஞாபகம் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா முள் போதுடா. இது வந்து மீல், இது வந்து முள், சைடில் 2 முள் இருக்குது கைஸ். அடுத்து வந்து ஜீப்ரா வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கு. இது எந்த மாதிரி மீன்னா பாம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கையில் நல்லுங்க கைஸ். கையில் பார்த்தீங்களா எப்படி ஆகுதுன்ட்டு பாருங்கள். லைட்டாக ஓட்டை காமிக்கிறேன், அந்த ஓட்டையில் பாருங்களேன் எப்படியே. அதுக்கு பேர் தான் ஜீப்ரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கௌராமி மட்டும் நம்மக்கிட்ட மாட்டவே மாட்டேங்குது. எத்தனை தடவை ட்ரை பண்ணேன். பாருங்க மேலே வந்துச்சு பாருங்கள். ஜீப்ராவில் நெக்ஸ்ட் கலர் இது. ஜீப்ராவில் கலர் 2. फीमेल क्या चले पकड़ता. மாலியில் ஒயிட் கலர் ஃபீமேல். ஷார்க்கை பிடிச்சிட்டேன், அப்போதைக்கு மிஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கௌராமி மாட்டிச்சு. கௌராமி நம்மக்கிட்ட வந்து எக்லோடிங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். முள் இருக்கா, முள் இல்லை சாரி, மீசக்காரன்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா. இதுக்கு அந்த பாட்டு தான் சார் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன்னு என்னட்டும் குறையுது. ஞாபகம் வந்துச்சு. வந்து மாட்டிக்கிச்சு. இதுதான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷார்க் தாங்க ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து சத்தம் போடுவார், இப்போ பாருங்களேன்.
ஏய் என்னடா இது சத்தம் போடுது. உங்களுக்கு மைக்கில் கேட்காது. இங்கே பாருங்கள், இது வந்து முள். அக்கா வந்திருக்கண்ணா. நிறைய பேர் வந்து ஷார்க்குக்கு முள் இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. பாருங்கள், அது கடிக்காது, முள் போடுங்க பாருங்கள். சைடில் இருக்குது, இது ஒரு முள், மேலே ஒரு முள், இந்த பக்கம் ஒரு முள், 3 முள் ஷார்க்குக்கு. இன்னும் ஏதோ ஒரு மீன் இருக்குது. சரிங்க, மறந்துட்டேன். இன்னும் ஒரு மீன் இருக்குது. அது இல்லை கைஸ், அது வந்து கையிலையும் மாட்டாது அவ்வளோ சீக்கிரமா. இன்னும் கையில் கூட மாட்டாது, கண்ணிலையும் மாட்டாது கைஸ். பார்த்தீங்கன்னா சேம் ஜீப்ரா மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஜீப்ரா கிடையாது. ஜீப்ராலேயே ரொம்ப கிராஸ். நம்மக்கிட்ட ஒரு ஜிலேபி இருந்துச்சு கைஸ், அதுக்கும் ஜீப்ராவுக்கும் பிறந்தது தான் இவன். ஆத்து மீன் சாரி, அதெல்லாம் கிராஸெல்லாம் உள்ள நாங்கள் பார்க்க ஜீப்ரா மாதிரியே இருப்பான், ஆனால் இவன் ஜீப்ரா கிடையாது. அவன் தான் எங்கள் பாஷையில் வந்து ஏதோ ஆர்எஸ் மீன் சொல்லுவாங்க. இதை தெரியுதா? ஷைனிங்க ஆர்எஸ் மீனாங்க இதுக்கு பேர். அடுத்த வீடியோவில் எல்லா மீனையும் ஒரே இடத்துல பிடிச்சி, சின்ன இடத்துல பிடிச்சி வச்சு உங்களுக்கு அப்படியே அதனாலே தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. இருங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க வாங்க. கப்பியில் நம்மக்கிட்ட வந்து ஹாஃப் மூன் இருக்குது, சாண்டா கப்பி இருக்குது. இருங்க, சாண்டா பாருங்கள், ரெட் கலரில் இருக்குல்ல கைஸ், அதுக்கு வந்து சாண்டான்னு சொல்லுவோம் நாங்கள். அது வேறு பாஷையில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து சாண்டான்னு தான் சொல்லுவேன். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு சாண்டான்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து ஹாஃப் மூன் கப்பி, ஃபீமேலு, எக்லோடிங் தான் இதுவும். பார்த்தீங்களா டெய்ல் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. ஹாஃப் மூன் கப்பி ஃபீமேலு, மேல் கூட இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாடிக்கு பாருங்கள், மேல் எப்படி கலராக இருக்கானா. பார்த்துக்கோங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. பெருசு இருந்துச்சு, எல்லாம் செத்துச்சு. வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டிங்கள்லாம் இதில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுவும் டான்ஸ் ஆடும் காய்ஸ். டான்ஸ் ஆடுற கப்பி தான் இருக்குது, கப்பி குட்டியும் இருக்குது, மாலி குட்டியும் இதில் தான் இருக்குது. இதுக்காக நம்ம கிராஸ் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து சீக்கிரமாக வளர வைப்போம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு லீக்கேஜ் இருக்குது, அது வாங்குறதுக்கு துட்டு இல்லை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள தொடர்றேன். பாய்.